இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. பொதுவாக புரட்டாசி மாதம் விசேஷமான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பொதுவாக மகாலய அமாவாசைனா என்ன? ஆடி அமாவாசை வருது, தை அமாவாசை வருது, நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம். ஆனால் இந்த புரட்டாசி மகாலய பட்சம் இந்த அமாவாசைக்கு மட்டும் என்ன ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உங்கள் உறவு முறையை தாண்டி பொதுவான உங்களை யாரெல்லாம் மனசார நினைக்கிறீங்களோ, அப்பா நல்லவராக இருந்தாருப்பா, கொஞ்ச நாள் தான் இருந்தார், இப்படி போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த ஆன்மாவை சாந்தி அடைக்கிறதுக்காகவும் அவங்களுடைய விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட ஒரு ஃபேவரான விஷயத்தை பெறுறதுக்காகவும் இந்த புரட்டாசி அமாவாசை நீங்கள் கொடுக்கும்போது முன்னோர்களுக்கு சரியாக திதி கொடுக்காதனால வரக்கூடிய தோஷம் தான் இந்த பித்ரு தோஷம் சொல்லக்கூடிய விஷயம். இந்த பித்ரு தோஷம் முழுமையாக கழியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது இல்லை, எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க உங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க விருந்தாளியாக வரக்கூடிய நாட்கள் தான் அந்த 14 நாள். அப்போ அந்த 14 நாளும் உங்கள் கூட தான் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை வச்சு படைக்க போகிறீங்க. செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து உணவு அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள்லாம் செஞ்சு அதை முதல்ல காகத்துக்கு தான் வைக்கணும்னு வைக்கிறாங்க. அவங்க கத்துன்னு கத்துனா கூட ஒரு காக்கா கூட வந்து அந்த உணவை எடுக்க மாட்டேங்குதே சார். இதுக்கான காரணம் என்ன சார்? நீங்கள் ஒரு நாள் கத்தனா எப்படிமா வரும்? ஒரு நாள் கத்தனா எப்போ வரும்? அப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முன்னோர் மேலே எவ்வளோ அட்டாச்சாக இருக்கிறீங்க புரிஞ்சுக்கலாம். முன்னோர்கள் எப்போ நினைக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அப்போ செஞ்சுருக்கணும். ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடமைக்கு செய்கிற விஷயமா இருந்தாலும் நிச்சயமாக காக்கை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவசியம் காக்கா வந்து எடுக்கலன்னா உண்மையிலே உங்கள் குடும்பத்தில் சில சங்கடமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதுக்கு நிவர்த்தி இருக்கு. முடியும் நினச்சா முடியும். பசுமாடு இருக்குதுமா, ஒரு அகத்திக்கரை எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியாதா? ஏன் முடியாதா? நீ ஒரு அன்னதானம் கொடுக்க முடியாதா? 4 பேர் சாப்பாடாக தர முடியாதா? எப்படி முடியாமல் போயிடும்? உண்மை வெளிப்படையாக சொல்ல போனால் குடும்பத்தில் எந்த சுப நிகழ்ச்சிக்கும் தடை வந்துடும். காரணமே இல்லாமல் உங்கள் வீட்டில் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துடும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நவராத்திரி எந்த அளவுக்கு நினைவுக்கு வருகிறதோ அதே அளவுக்கு வந்து மகாலய அமாவாசை பற்றின விஷயங்களும் ஞாபகம் வரும். அப்போ இந்த மகாலய அமாவாசையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறதின் மூலமாக நம்முடைய முன்னோர்களின் அருளை பரிபூரணமாக பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா சார். பொதுவாக புரட்டாசி மாதமே விசேஷமான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பொதுவாக மகாலய அமாவாசைனா என்ன சார்? இல்லைம்மா, பொதுவாகவே தமிழ் மாதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அது முன்னோர்கள் வானியல் ரீதியாகவும் சரி, சாஸ்திர ரீதியாகவும் சரி, சம்பிரதாய ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு அடிப்படையான விஷயங்கள் உண்டு. அதில் ஆன்மீகம் உண்டு, அனைத்து விஷயங்களுமே உண்டு. இந்த புரட்டாசி அப்படின்றது அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப விசேஷமான விஷயம். ஏன் அப்படின்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். முழுக்க நமது முன்னோர்கள்லாம் யார்? ஒரு கட்டத்தில் வந்து குலதெய்வமாக மாறினவங்களும் முன்னோர்கள்லாம் இருப்பாங்க. நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே நம்ம டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள திருப்தி பண்ணுற விஷயம், அவங்க நம்மளோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். இந்த மாதத்துக்கு மட்டும் அந்த தனிப்பெருமை உண்டு. இன்னும் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை வருது, தை அமாவாசை வருது, நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம், முன்னோரை நினைச்சு திதி கொடுக்குறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம், அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த புரட்டாசி மகாலய பட்சம் இந்த அமாவாசைக்கு மட்டும் என்ன ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் வழக்கமாக அந்த தை அமாவாசையில் கொடுக்குற விஷயமாகவும் சரி, ஆடி அமாவாசையில் கொடுத்தாலும் சரி, யாரை நினச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய தந்தைக்கு தாய்க்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் அவளை நினச்சி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், 1 to 1 அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ரீச் ஆகும் அந்த தர்ப்பணம். ஆனால் இந்த புரட்டாசி மாதம் இந்த மகாலய பட்சம் வர 21ஆம் தேதி வருது இல்லையா, அன்னைக்கு கொடுக்குற தர்ப்பணம் அப்படின்றது 21 தலைமுறைக்கு போய் சேரும். ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. அன்னைக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த தை அமாவாசையிலும் ஆடி அமாவாசையிலும் தர்ப்பணம் அப்படின்றத விஷயம் அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த மகாலய பட்ச அமாவாசை என்று கொடுக்கும்போது 21 தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்குற தர்ப்பணம் போய் சேரும். இன்னொரு சிறப்பு இருக்குது. இதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்னென்னா இதை தாண்டி ஒரு சிறப்பு. இப்போது நமது முன்னோர்கள் நம்ம டிஎன்ஏ அவங்கள தர்ப்பணம் கொடுக்குறோம், அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு பண்ணுறோம், அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறத்துக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் இந்த புரட்டாசி அமாவாசையில்
நமக்கு தெரிந்த அனைவருக்குமே தரலாம். நண்பர்கள், உறவினர் தாண்டி நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, நம்ம ஏற்கனவே பழகிய நபர்கள், நம்ம கேள்விப்பட்ட நபர்கள், பிரபலமான நபர்கள், நம்ம கண்ணார பார்த்துருப்போம். ஐயா மிக உயர்ந்த நபர், இப்படி போயிட்டு திடீர்னு போயிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே இந்த புரட்டாசி வரக்கூடிய அமாவாசை திதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அற்புதமான விஷயம். எல்லாருக்குமே தரலாம். உங்கள் உறவு முறையை தாண்டி பொதுவான உங்களை யாரெல்லாம் மனசார நினைக்கிறீங்களோ, அப்பா நல்லவராக இருந்தாருப்பா, கொஞ்ச நாள் தான் இருந்தார், இப்படி போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த கவலைப்படக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவை சாந்தி அடைக்கிறதுக்காகவும் அவங்களுடைய விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட ஒரு ஃபேவரான விஷயத்தை பெறுறதுக்காகவும் இந்த புரட்டாசி அமாவாசை நீங்கள் கொடுக்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். எல்லாருடைய ஆசை கிடைக்கும். ஒட்டுமொத்த ஆசை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த மகாலய பட்சம் சொல்லக்கூடிய அற்புதமான புனிதமான ஒரு நாள். அதில் மற்ற அமாவாசைக்கும் இதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த அமாவாசையில் யார் எப்போ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும், சப்போஸ் தை அமாவாசை கொடுக்க முடியல, ஆடி அமாவாசை தர முடியல, இல்லை மாதம் அமாவாசை தர முடியல, நான் எங்கேயோ ஒருத்தப்போ லாக் ஆகிட்டேன்னா செய்ய முடியும்னு சொல்லிட்டு யாருமே வருத்தப்பட தேவையில்லை. அற்புதமான நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய 21ஆம் தேதி நீங்கள் யாருக்கு ஒன்றாலும் திதி கொடுங்க. அந்த திதின்றது அவசியம் உங்கள் முன்னோட்டு போய் சேரும். அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மகாலய பட்ச அமாவாசையை, புரட்டாசி அமாவாசையை மக்கள் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ புண்ணியங்கள் நிறைந்த ஒரு விஷயம் இது. அது ஆத்மார்த்தமாக அந்த வருடந்தோறும் இந்த திதி கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கனெக்டிவிட்டி தெரியும். அதனால் புதுசாக யாராவது தரப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த மகாலய பட்சத்தை மிஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா அனைத்து விதமான புண்ணியங்களும் உங்களை இல்லம் தேடி வரும். கண்டிப்பாக சார். சார் பொதுவாக இந்த மகாலய அமாவாசை பற்றி சொல்லும் பொழுது மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த 15 நாள் சொல்கிறாங்க. ஆமாம், 15 நாளுமே நீங்கள் வந்து 14 நாளும் ஆமாம் டெய்லி கொடுக்கணுமா? நியாயமாக டெய்லி தருவாங்க. உண்மையை சொல்ல போனால் தினமும் இந்த 14 நாட்களும் முன்னோர்களை நினச்சி நம்ம கொடுக்கணும். அதான் ஒரு சில நாட்களில் இப்போ கொஞ்சம் அவசர உலகம் ஆகிடுச்சு, முடியாது. அதனால தான் இந்த 14 நாளில் நீங்கள் ஒரு நாள் கடைசி நாளோட 21ஆம் தேதியும் தாராளமாக அவங்களுக்கு வந்து வீட்டில் வச்சு படையல் போடலாம், அவங்க நினச்சி ஒரு தீபம் ஏற்றலாம், எந்த விஷயத்தை ஒன்றாகலாம். இந்த 14 days அவங்க நம்மோடு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம பேசக்கூடிய நேரத்தில் நம்முடைய எல்லா முன்னோர்களையும் நம்ம சார்ந்து தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அனுமதி பெற்று வரக்கூடிய காலம் தான் அந்த மகாலய பட்சம் அப்படின்ற நாட்கள். என்னென்னா அவங்க விஷ்ணு பகவான்கிட்ட போயிட்டு, ஐயா எங்கள் முன்னோர்கள் எங்கள் சந்ததியை போய் பார்த்து வரோம், எங்கள் சந்ததி கீழே இருக்காங்க, எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வரோம்னு சொல்லிட்டு நமக்காக அவங்க அனுமதி பெற்று இங்கே வராங்க. நம்மளை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வராங்க. அப்போது தினமுமே நீங்கள் திதி தரலாம். இந்த 14 நாளில் டெய்லியுமே உங்களுக்கு எப்போ நினச்சாலும் கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த 21ஆம் தேதி கொடுக்கும்போது அது முழுமையான ஒரு பலனை கொடுக்கும். முழு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். ஆனால் எந்த 14 நாளில் எப்போ மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 21ஆம் தேதி அந்த 11 மணிக்குள்ளே திதி கொடுக்குறது மிக சிறப்பான விஷயமாக இருக்கும். இப்போ செப்டம்பர் 21 அந்த மகாலய அமாவாசை, இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம எப்படி நம்முடைய முன்னோர்களுக்கான அந்த தர்ப்பணம் செய்யணும், நம்முடைய வீட்டில் வந்து எப்படி பூஜை செய்யணும், அவங்களுக்கான அந்த உணவு பதார்த்தங்கள் எப்படி சமைச்சு வீட்டு பூஜை இது கிடையாதும்மா. அன்றைக்கி முழுக்க இது முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். வழக்கமான பூஜை முறைகளோ மற்ற விஷயங்களோ எதுவுமே இது கிடையாது. நமது முன்னோர்கள் அவங்க படம் இருந்துச்சுன்னா படத்துக்கு நீங்கள் என்ன புஷ்பம் போடுங்க, ஒரு படையல் போட்டு தாராளமாக வணங்கலாம், அன்னதானம் நிறைய பேர் கொடுக்கலாம். இது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். தினமும் அவங்களை நினைக்கணும். ஏன்னா அவங்க கூட அருவமாக அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. உங்களுடைய கோரிக்கை ரிசீவ் பண்ணுற முக்கியமான காரணியாக முன்னோர்கள் இருப்பாங்க. தெரிந்தோ தெரியாமையோ செய்த தவறுகளுக்கு நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த நாளை நீங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்புக்கு கேட்கணும் நாளாகவும் மாற்றிக்கணும். ஐயா நான் இதை தெரியாமல் பண்ணியிருப்பேன். பித்ரு தோஷம் சொல்லுவாங்க இல்லையா? நிறைய பேருக்கு ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷம் வந்து பித்ரு தோஷம். முன்னோர்களுக்கு சரியாக திதி கொடுக்காதனால வரக்கூடிய தோஷம் தான் இந்த பித்ரு தோஷம் சொல்லக்கூடிய விஷயம். இந்த பித்ரு தோஷம் முழுமையாக கழியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, பார்க்கல, உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது இல்லை, எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க உங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க விருந்தாளியாக வரக்கூடிய நாட்கள் தான் அந்த 14 நாள். அப்போ அந்த 14 நாளும் உங்கள் கூட தான் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை வச்சு படைக்க போகிறீங்க. சைவ உணவு தான் மேக்சிமம். அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள், பிடித்த தானியங்கள், பிடித்த உணவுகள், அவங்களுக்கு எதெல்லாம் அவங்க நினைவு தெரிஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு படைத்து அவங்க வணங்கலாம். முழுக்க இந்த 14 நாளும் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயமோ சிறப்பு வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. முன்னோர்கள் படத்தை வச்சு வணங்குங்க. முன்னோர்கள் படம் இல்லைன்னா அவங்க நினச்சி வழிபடுங்க.
மன்னிப்பு கேளுங்க. முக்கியமான விஷயம், செய்த தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, தவறே செய்யலோட பரவாயில்ல, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லுவோம்ல, இறைவா அப்படின்னு எப்படி இறைவன்கிட்ட கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் முன்னோர்கிட்ட கேளுங்க. ஐயா நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துங்க, நாங்கள் செஞ்சுருப்போம், நாங்கள் சராசரி மனுஷன் தானே, நீங்கள் கோவப்படக்கூடாது ஐயா, நீங்கள் கோவப்பட்டீங்க குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி மன்னிப்பு கேட்கணும். இந்த திதின்றது ஒரு வகையில் உணவுன்னு வச்சுங்களேன். இந்த 14 நாளில் கொடுக்க முடியலாம், ஒரு நாள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கொடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க மனசு திருப்தி ஆகும். இந்த லோகத்தில் நம்ம எப்படி ஒன்றா சுற்றி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கே வந்து பித்ருலோகத்தில் ஆன்மாக்கள் சுத்தம். இப்போ அந்த இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த ஆன்மாவுக்கு திதி கொடுத்துட்டு போயின்னு வச்சுங்களேன், இந்த ஆன்மா நம்ம ஆன்மா வருத்தப்படும். நம்ம முன்னோர்கள் ஏன்னா நிர்கையாக நிற்க வச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வருத்தப்படும் போது இங்கே நம்ம பூலோகத்தில் வாழக்கூடிய நமக்கு தேவையற்ற சங்கடங்கள் நிகழும். சப்போஸ் ஜாதக ரீதியாக அவங்களை கோச்சார ரீதியாக கிரகங்கள் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வலிமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் முன்னோடைய ஆசை இருந்துச்சுன்னா தலைக்கு வந்து தலைப்பையாடு போட்டுன்னு சொல்லிட்டு உண்மையிலே உங்களுடைய துன்பங்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கிறது அனுபவம் உண்மை. அதனால் முன்னோர்களை நினைத்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவங்களுடைய அருளாசை கேளுங்க. இது 2 தான் முக்கியமான விஷயம். தாராளமாக வீட்டில் அவங்க படத்துக்கு நீங்கள் வந்து மாலை போட்டு படையல் போடலாம். யமகண்டம் ராவுகாலை தவிர்த்து அன்றைக்கி 21ஆம் தேதி டைமை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறது புத்தியாலித்தனம். குறிப்பாக சொல்லப்போனால் நீரோடை சார்ந்த நீர்நிலை சார்ந்த இடத்துல தான் தர்ப்பணம் கொடுக்குறது மிக மிக சிறப்பு. அவசியம் அன்றைக்கி 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. மிகப்பெரிய அற்புதமான விஷயம். உதவி இதுக்கு முன்னாடி யாருக்காவது உதவி செய்ய நினச்சிருந்தா தயவு செஞ்சு அன்றைய நாளில் உங்கள் முன்னோரை நினச்சி ஐயா நான் அந்த உதவி செய்ய போகிறேங்க, நான் அதை எப்படி நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைய நாளை மிக புனிதமான நாளாக நினச்சி இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் மேலும் மேலும் குடும்பம் நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்றைய நாளில் பண்ணும்போது உண்மையிலே அவங்க ஆன்மா ரொம்ப அருமையான பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டு பித்ருலோகம் போய் சேர்ந்துருவாங்க. நீங்களும் இங்கே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மகாலயபட்ச அமாவாசை புரட்டாசி அமாவாசை அமையும். இப்போ மகாலய அமாவாசையில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. தப்பி தவறி கூட மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்க அப்படின்னா அது என்ன? இல்லை, அந்த பூஜை முறைகளை மேக்சிமம் தவிர்த்துணும். நம்ம இந்த மாதிரி சமயத்தில் பூஜை முறைகளை மேக்சிமம் தவிர்த்துடணும். இது முழுக்க முழுக்க முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட நாள்ன்றதால உங்களுடைய நினைவுகள் எல்லாமே முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கணும். ஆலய வழிபாடு நீங்கள் எப்போவுமே தொடர்ச்சியாக செய்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் இந்த மாதிரி நாளில் அதிகமாக வீட்டில் விளக்கத்துறதோ மற்ற விஷயங்கள் பூஜை பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களை மேக்சிமம் தவிர்ப்பது நல்லது. வழக்கமாக செய்யக்கூடிய பூஜை முறைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முழுக்க முழுக்க முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய நாளாக இந்த 14 நாட்கள் நீங்கள் அமைச்சிடணும். 8ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு 21ஆம் தேதி வரைக்கும் இந்த விஷயத்தை முதல்ல முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். வேறு எதுவும் ரொம்ப கடினமாக வார்த்தைகளை பேசுவதோ அடுத்தவங்க மனசு புண்புற மாதிரி பேசுவதோ ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் உங்கள் முன்னோர்கள் நம்ம கூட இப்போ ட்ராவல் பண்ண நாள், இதுக்கு முன்னாடி மேலேருந்து பார்த்தவங்க நம்ம கூடவே நடமாடக்கூடிய நாள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிலை வாசப்படியில் தான் வந்து குலதெய்வம் வாசம் செய்யும். அங்கே முக்கியமான இடம். அந்த நிலை வாசப்படியில் வந்து முன்னோர்கள் வந்து நிற்பாங்க. அப்போது நீங்கள் நிலை வாசப்படி ஏற்கனவே பரணி தீபம் சொல்லியிருப்பேன், பரணி தீபம் ஏற்றும் போது முன்னோர்கள் அருளாசி வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக் கிடச்சிடும். அப்போ இது போன்ற நாட்களில் உங்களுடைய எண்ணங்கள் செயல் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு இருக்கணும். ஆலய வழிபாட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முன்னோர்களுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதை கொடுக்கும்போது அவனுடைய அருளாசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக நீங்கள் படையல் போட்டு தினமும் படையல் போட்டு அவங்களை வணங்கலாம், எந்த தவறும் கிடையாது. அன்னதானம் கொடுப்பது மிக 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 முக்கியமான ஒரு பணியாக இந்த நாளில் நீங்கள் வைக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு பரிபூர்ண அருளாசி கண்டிப்பாக கிடைச்சே தீரும். சார், இப்போ வந்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம்? இல்லைம்மா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ பொருளாதார சார்ந்த உதவி ஒருத்தர் கேட்டுக்காருன்னு வச்சுங்களேன், இந்த ஆரம்பிப்பு கொடுங்க. கல்வி சார்ந்த உதவி ஒருத்தர் கேட்டுக்காரா, அவர் கொடுங்க. எந்த விஷயம் உங்கள் மனசுக்கு பிடிச்சிக்குதோ இவ்வளோதான், அவ்வளோதான், லிமிடேஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலும் முன்னோடு நினச்சி செஞ்சீங்க. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் நீங்கள் இன்றைக்கி செஞ்சால் உங்களுக்கு ஒருத்தர் செய்யறதுக்கு வருவாங்க. நீங்கள் செய்யலைன்னா உங்கள் ஆன்மா இதே மாதிரி மேலே போய் என்ன படும், வருத்தப்படும். அப்போது ஒரு சுயநலம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஐயா எனக்கு ஒருத்தர் திதி கொடுத்து அவ்வளோ ஆள் வேணும்ல, அப்படி நினச்சாவது இந்த முறை முன்னோர்களுக்கு இந்த புரட்டாசி அமாவாசையில் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் ஆன்மா என்னிலிருந்தாலும் மேலே போய் சேரப்போகுது. அப்போது உங்கள் ஆன்மாக்கும் துன்பம் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மகாலயபட்ச புரட்டாசி மாதத்தை அவசியம் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தே தீர வேண்டும். அன்றைக்கி மற்றவங்களுக்கு உதவி செய்தே தீர வேண்டும். அப்போ தான் என்றிருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் அங்கே போய் சேர வேண்டிய நபர்கள் தான். நம்ம ஆன்மாக்கும் வேறு ஒரு நபர், வேறு ஒரு உறவினர்களோ, வேறு ஒரு நட்போ நம்மளுக்கு வந்து அந்த தர்ப்பணத்தை கொடுக்கும்போது நாம் பித்ருலோகத்தையே நல்லா இருக்க முடியும். இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாமல்
அருமையாக பயன்படுத்திக்கணும். அதான் என்னோட அன்பான வேண்டுகோள். சார், இப்போ செப்டம்பர் 21ஆம் தேதி அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு எத்தனை மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கணும் சார்? 6 மணி முதல் 11 மணி வரை நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலை சார்ந்த இடத்துல. இன்னொன்று ரொம்ப விசேஷமான நாள் திரும்பி ஏன் திரும்பி சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமையே வருது, சூரிய பகவானுக்கு மிக உகந்த நாளாக வருது. இன்னும் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் அன்றைக்கே இந்த மகாலய பட்ச அமாவாசை வருது. அதனால் அவசியம் நீங்கள் காலை 6 மணி முதல் 11 மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம். வீட்டில் படைக்கிற நபராக இருந்தால் நீங்கள் மணி 12 வரைக்கும் படைக்கலாம். அதுக்கப்புறம் படைக்கிறது சிறப்பு கிடையாது. என் ராவுகால அம்மகிட்ட வந்துடுது. மேக்ஸிமம் 12 கூட அந்த படையல் போட்டு இந்த பூஜை முறைகளை முடிச்சிடுங்க. இந்த பூஜை முறைகளில் தர்ப்பணம் கொடுக்குற விஷயத்தை முடிச்சுட்டு அவசியம் அன்று மாலை, அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு மாலையோ சிவபெருமான் கோயில்லையோ அல்லது பெருமாள் கோயிலையோ போயிட்டு அவசியம் ஒரு நெய் விளக்கோ அல்லது ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கோ அவசியம் ஏற்றணும். இதை மிஸ் பண்ணாமல் செய்யணும். ஏன்னா அவங்க பரிபூர்ணமாக நீங்கள் அவங்கள நிவர்த்தி பண்ணிட்டு வாழ்த்தி அவங்கள பித்ருலோகத்துக்கு அனுப்பக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. காலையில் அவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, சாப்பிட்றாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களுடைய பித்ருலோகத்துக்கு நீங்கள் வழி அனுப்பி வைக்கணும். அப்போது அன்று மாலை சிவன் அல்லது பெருமாள் ஆலயத்தில் போயிட்டு கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றி அவங்களை சுபிட்சமாக அமைச்சு வர்றது அற்புதமான பலனை தரும். பொதுவாகவே வந்து அமாவாசை நாளும் சரி, இல்லை இந்த மகாலய அமாவாசையும் சரி, நம்ம வீட்டில் இருந்த முன்னோர்களை நினச்சி குடும்பத்தினர் வந்து ரொம்ப ஆசையாக அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து உணவு அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள்லாம் செஞ்சு அதை முதல்ல காகத்துக்கு தான் வைக்கணும்னு வைக்கிறாங்க. அவங்க கத்துனா கூட ஒரு காக்கா கூட வந்து அந்த உணவை எடுக்க மாட்டேங்குதே சார். இதுக்கான காரணம் என்ன சார்? நீ ஒரு நாள் கத்தினா எப்படிமா வரும்? ஒரு நாள் கத்தனை எப்போ வரும்? அப்போ தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முன்னோர் மேலே எவ்வளோ அட்டாச்சாக இருக்கிறீங்க புரிஞ்சிக்கலாம். நீங்கள் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். உறவு முறை சீராக இருக்கணும். முன்னோர்கள் எப்பயும் நினைக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அப்பப்போ செஞ்சுருக்கணும். ஏதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி கடமைக்கு செய்கிற விஷயமா இருந்தாலும் நிச்சயமாக காக்கை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஐயா வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் விஷயத்தை பயன்படுத்தியாங்க, மிஸ் பண்ணால் திரும்ப இப்போ பண்ணிடுங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்கள் முன்னோர்கள் முக்கியம், குலதெய்வம் முக்கியம். திரும்ப திரும்ப ஏன் பதிவு பண்ணுறோம்? உங்கள் முன்னோர்கள் தான் குலதெய்வம். உங்களுக்கு குலதெய்வம் வரல் கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே காக்கை வந்து உட்காரும். குலதெய்வம் வரல இல்லைன்னு வச்சுங்களேன், பித்தர்கள் எப்படி வருவாங்க? நீங்கள் அதை காக்காவை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் முன்னோர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த ஒரு நாள் கூத்துன்ற மாதிரி ஐயா இன்னைக்கு எல்லாம் வச்சு படிச்சுட்டேன் ஏன் வாங்கன்னு வந்துடுவாங்களா? நினைக்கிறமா இல்லையா? உங்கள் கூட சேர்ந்து பயணித்தவர்கள், உங்களுக்காக வாழ்ந்தவர்கள், உங்களுக்காக எவ்வளோ விஷயம் வேண்டியிருப்பாங்க. அம்மா தாயே ஆத்தா அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளலாம் சுற்றிருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க, காவடி எடுத்திருப்பாங்க, வேல் குத்திருப்பாங்க, உண்டி எடுத்திருப்பாங்க, பிச்சை எடுத்திருப்பாங்க. இவ்வளோ விஷயம் செஞ்சவங்க யார்? உங்கள் முன்னோர்கள் தானே. அன்றைக்கி கடமைக்கு ஒரு நாள் இருந்துச்சா எப்படி காக்கா வரும்? நிச்சயமாக வராது. வரலாம் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் முன்னோடைய ஆசை உங்களுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம். அந்த தவிர மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. மக்களுக்கு திரும்ப சொல்கிறேன், உங்கள் முன்னோர்கள் குலதெய்வம்ன்றது மிக 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 முக்கியமானது. அவ்வப்போது நினைங்க. அவங்க செஞ்ச மகிழ்ச்சியான விஷயங்களை அதை போய்ட்டு பகிர்ந்துக்கங்க, அவங்கள பற்றி பேசுங்க, அவங்க பெயரை பயன்படுத்துங்க. அப்போ தான் அவங்க எத்தனை பிரிவு கடந்து போனாலும் அந்த ஆன்மா உங்களை நோக்கி கொண்டு தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இனிமேலாவது மக்கள் இந்த முன்னோர்கள் வழிபாடில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நினைத்து வழிபடும்போது நன்மை கிடைக்கும். அவசியம் காக்கா வந்து எடுக்கலைன்னா உண்மையிலே உங்கள் குடும்பத்தில் சில சங்கடமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதுக்கு நிவர்த்திருக்கு. அடுத்த வருஷமாவது தெளிவாக செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. ஆனாலும் சிறு சங்கடங்கள் உள்ளது அப்படின்ற குறியீடு தான் காக்கை வந்து சாப்பிடாம போகிறது பார்த்துங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து மகாலய அமாவாசை அப்படிங்கும்போது இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கணும், இத்தனை மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கான அந்த படையல் போட்டு காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்முடைய முன்னோர்களுக்கு படைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து இந்த விஷயத்த செய்ய முடியறது இல்லை சார். ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட வேலை பளு காரணமாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியல. அப்படிங்கும் பொழுது இதை செய்ய முடியாதவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் மகாலய அமாவாசை? வாய்ப்புகள் நிறைய இறைவன் கொடுத்துனே தான் இருக்கிறான். நீங்கள் இப்போ கடலில் போய் தண்ணியில் போய் வந்துட்டா கூட இயற்கை அன்னை உங்களுக்கு 3 முறை வாய்ப்பு தருதா இல்லையா? உடனே வாப்பாடு சொல்லிட்டு அதை எடுத்துக்கல, வாய்ப்பு கொடுக்குறாங்க, தெய்வங்கள் கொடுக்குது. ஒரு மாத அமாவாசைன்னு ஒன்று இருக்குது, மாதம் தருதுன்னு இருக்குது, மிஸ் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் 6 மாதம் ஒரு வாய்ப்பு தராங்க, மிஸ் பண்ணுறீங்க. இது வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய விஷயம். அவ்வளோ பெரிய நீங்கள் பிஸியாக நபராக இருப்பீங்க. ஏன் உங்கள் முன்னோர்களுக்கு தரத்துக்கு கூட நேரம் இல்லையா உங்களுக்கு? ரொம்ப உங்கள் ஆன்மா அலையும். நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி இப்போ நீங்கள் கொடுக்குறது போது பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். உங்கள் முன்னோர்கள் கொடுக்காம அதை விட வேறு என்ன வேலை இருக்குது? என்ன வேலை இருக்கும்? ஐயா ஒரு சில நாட்டில் நம்ம நினைப்போம் ஒரு காலத்தில் இந்த குறிப்பிட்ட மதம் மட்டுமே இருக்கிற நாடு அது, அங்கே நம்ம கோயிலெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. உலகத்தில் எந்த மூலையில் ருவாண்டா நாட்டுக்குள்ளே போனாலும் அங்கே ஒரு சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ அம்மன் கோயிலோ இருக்குதா இல்லையா?
வழிபாட்டை அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா? ஏன் அங்கே போய் உங்களால் ஒரு விளக்கேற்றி செய்ய முடியாதா? ஒரு அன்னதானம் கொடுக்க முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். அப்புறம் என்ன சுணக்கம் காமிக்கிறது? முன்னொரு விஷயம் சுணக்கம் காமிச்சுன்னா வாழ்க்கை வெறுமையாகிடும். வேற ஒன்றும் கிடையாது. இருந்தும் இல்லாத நிலைமை உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்டே தீரும். இதை விட வேற என்ன இருக்க முடியும்? வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ண முடியாதா? மாதம் மாதம் பண்ண முடியல, நியாயம் ஏற்றுக்கிறேன். வேலை இருக்கும், வெளிநாட்டில் இருப்பீங்க, உள்ளூரில் இருப்பீங்க, ஆஃபீஸ் ஒர்க்கிட்டு இருக்கும், டென்ஷன் இருக்கும், கொடுக்க முடியல. அதான் வாய்ப்பு இறைவன் கொடுத்துனே இருக்கிறான். இந்த மாதம் தவறுனா அடுத்த மாதம், ஆடி மாதம் கொடுக்க முடியலையா, அடுத்து அந்த அடுத்த மாதம் செய்வாங்க. இப்படி மாறி 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 வாய்ப்புகள் கொடுக்கும்போதும் அந்த ஒரு நாளும் உங்களுக்கு செய்ய முடியலன்னா உங்கள் ஆன்மா நிர்கதியாக நீங்கள் போய் சேர்ந்த பின்னாடி இப்போ தெரியாத அந்த வலியும் வேதனை, ஏற்கனவே வலியும் வேதனையும் அவன் அனுபவிச்சதுனால தான் அந்த ஆன்மா கேட்டு கீழே வருது. என்னென்னு, என் சொந்த பந்தம் தவிக்குது, எங்கள் பசங்க தவிக்கிறாங்க, இறைவா நான் அவங்கள போய் பார்த்து வரேன், இறைவா கொஞ்சம் அனுமதி கொடுன்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட பர்மிஷன் வாங்க தான் அந்த ஆன்மா இங்கே வந்து நிற்குது. அப்போ அந்த நிற்கிற ஆன்மாவுக்கும் உங்களால் கொடுக்க முடியலன்னா அப்புறம் நீங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? முன்னோர்களை வாழ வைக்காமல் அவங்களுடைய மனசை புண்பட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் சுபிச்சம் பண்ணுறது எள்ளு முனையும் கிடைக்காது, குலதெய்வ ஒருளும் கிடைக்காது, இசதெய்வ ஒருளும் கிடைக்காது. வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. முடியும் நினச்சா முடியும். பசுமாடு இருக்குதுமா, ஒரு அகத்திக்கரை எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியாதா? முடியுமா முடியாதா? ஏன் முடியாதா? நீ ஒரு அன்னதானம் கொடுக்க முடியாதா? 4 பேர் சாப்பாடு வாங்கி தர முடியாதா? உங்கள் முன்னோர் நினச்சி எப்படி முடியாமல் போயிடும்? கண்டிப்பாக முடியணும். முடிஞ்சால் உங்கள் ஆன்மா ஃப்யூச்சரில் நல்லபடியாக இருக்கும். இல்லைன்னா உண்மை வெளிப்படையாக சொல்லப்போனால் குடும்பத்தில் எந்த சுப நிகழ்ச்சிக்கும் தடை வந்துடும். காரணமே இல்லாமல் உங்கள் வீட்டில் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துடும். இவங்களெல்லாம் அருளாசி இல்லைன்னா எல்லா கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே தாராளமாக நடமாட ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு இது போன்ற தற்பு மக்கள் செய்யக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஐயா, மகாலய அமாவாசைனா என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, எந்த தேதியில் வருது, என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம அந்த தேதியில் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் என்ன வேலைப்பளு இருந்தாலும் இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள், இல்லைன்னா குடும்பம் பல சிக்கல்களை சந்திக்கும், அதனால் இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பல வழிகாட்டுதல்களை எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் இந்த நேர்காணலின் வாயிலாக வழங்கியிருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு மகாலய அமாவாசை பற்றிய முழுமையான புரிதலை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.